ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையத்தில் அதிமுக மூத்த அமைச்சர் செங்கோட்டையின் ஆலோசனையில் எம்எல்ஏக்கள் பங்கேற்றிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். வரும் 5ஆம் தேதி மனம் திறந்து பேசுவேன் என்று முன்னதாக செய்தியாளர் சந்திப்பின் போது செங்கோட்டையன் அறிவித்திருந்த நிலையில் ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையத்தில் அதிமுக மூத்த அமைச்சர் செங்கோட்டையன் தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். இதில் பவானிசாகர் சட்டமன்ற உறுப்பினர் வண்ணாரி பங்கேற்றிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. செங்கோட்டையின் ஆலோசனை கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் பங்கேற்றிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியிடம் கேட்கலாம். விரிவான விவரம். வணக்கம் விக்னேஷ். கோபிச்செட்டிப்பாளையத்தில் முன்னாள் அமைச்சரும் மூத்த நிர்வாகியுமான செங்கோட்டையன் மற்றும் எடப்பாடி பழனிசாமிக்கு இடையே மோதலானது தொடர்ந்து நீடித்து வருகிறது. இந்த நிலையில் காலையில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் வரும் 5ஆம் தேதி மனம் திறந்து பேசுவதாகவும் கோபியில் உள்ள கட்சி அலுவலகத்தில் காலை 9 மணிக்கு செய்தியாளர்களை சந்தித்து அனைத்து விவரங்களையும் முழுமையாக தெரிவிக்கிறேன் என்று குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் கரட்டூர் பகுதியில் அமைந்துள்ள கட்சி அலுவலகத்தில் தொண்டர்களுடனான ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் 18 ஒன்றிய செயலாளர்களில் 16 ஒன்றிய செயலாளர்களும் 14 பேரூர் கழக செயலாளர்களில் 3 நகர செயலாளர்களும் 3 நகர செயலாளர்களும் உள்ளிட்டோர் கலந்து கொண்டுள்ளனர். மேலும் இந்த கூட்டத்தில் பவானிசாகர் சட்டமன்ற உறுப்பினரான பன்னாரி அவரும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளார். தற்போது கூட்டமானது நடைபெற்று வருகிறது. விக்னேஷ், பவானி சட்டமன்ற உறுப்பினரும் அவருக்கு ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். அவர் என்ன காரணத்திற்காக வந்திருக்கிறார் என்பது தெரிய வந்திருக்கார். அதாவது செங்கோட்டையனுக்கு ஆதரவு அளிக்கும் விதமாக இருக்கிறாரா அல்லது பழனிசாமி தரப்பில் இருந்து அவர் வந்திருக்கிறாரா என்ற விவரம் இருக்கா? நிச்சயமாக விக்னேஷ், கடந்த அதிமுக ஆட்சியிலிருந்து பார்த்தீங்கன்னா பன்னாரி, அதாவது பவானிசாகரனுடைய சட்டமன்ற உறுப்பினர் பன்னாரி முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுக்கு ஆதரவாகவே செயல்பட்டு வருகிறார். இப்போது அவர் அழைப்பினை ஏற்றுத்தான் வந்திருப்பதாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. 5ஆம் தேதி தன்னோட மனம் திறந்து பேசுவேன், முடிவை அறிவிப்பேன் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். இப்போது நிர்வாகிகளோட அவரோட ஆலோசனையிலும் ஈடுபட்டிருக்கிறார். என்ன மாதிரியான முடிவு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு? அங்க இருக்கக்கூடியவங்க என்ன சொல்றாங்க இது குறித்து? நிச்சயமாக இப்போ ஆலோசனை கூட்டமானது செய்தியாளருக்கு அனுமதி அளிக்காமல் ஒரு மூடப்பட்ட அறையில் நடந்து வருகிறது. இது குறித்து மனம் திறந்து 5ஆம் தேதி செங்கோட்டையன் முழுமையான விவரங்களை தருவதாகவும் தெரிவித்திருக்கிறார். இது சம்பந்தமாக நமக்கு தகவல் 5ஆம் தேதி தான் கிடைக்க வரும். இப்போ பவானி சட்டமன்ற உறுப்பினர் அங்கு நேரடியாக ஆலோசனை கூட்டத்திற்கு வந்திருக்கிறார். அதே போல அருகில் உள்ள மற்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அவ்வாறான தகவல் இன்னும் வெளியாகவில்லை. இப்போது பவானிசாகர் சட்டமன்ற உறுப்பினர் மட்டுமே வருகை இருந்துள்ளோம். மற்ற சட்டமன்ற உறுப்பினர் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு என்று அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கப்படுகின்றன. அடுத்தடுத்த விவரங்களுக்காக மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணி.